சுப்பிரமணிய சாமிக்கு அந்த குருவுக்கு மற்ற சம்சாரனுக்கு ஓம் க்ளாம் க்ளீம் ஹைம் ஸ்ரீம் கம் கணபதயே நமஹ பேசக்தியே நமஹ பேரமூர்த்தயே நமஹ ஆதார சக்தி ஆதார தேவதாய நமஹ ஓம் சங்கதேவதா சக்திவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு ரெண்டாயிரத்து வாணிக்கு ஆறுபடை முருகனுக்கு முருகனுக்கு முருக பெருமானுக்கு கன்னிமலை முருகனுக்கு கருதமலை முருகனுக்கு எல்லுமலை முருகனுக்கு திருத்தணி வள்ளி Thank you.
சுப்பிரமணிய சுவாமிக்கு அந்த குருவுக்கு எல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்க. நமது புராண காலத்துடைய பழனியாண்டவர் சுவாமி அப்படின்னு சொல்றது பழனியாண்டவருக்கு ஆடி கிருத்திகை அன்று இன்று காலை 5 மணிக்கு 5:30 மணிக்கு ஆலயம் திறக்கப்பட்டு கணபதிக்கு பூஜை செய்யப்பட்டு கணபதியை தொடர்ந்து மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் பூஜைகள் ஆராதனைகள் நடைபெற்று 216 சங்குகளை கொண்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. 216 அப்படின்னு கேட்டா 108 வலங்குடி சங்கு 108 இடங்குடி சங்கு 108 ரெண்டு சேர்ந்தா 216. ஏன் 216? ஏன் அது வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கானே? 2 6 1 9 மொத்தம் கூட்டா இந்த 3 216 அப்படியே 3 கூட்டுங்க 9 வரும். உலகத்தை இன்று அனைத்து மக்களுக்கும் நவ ரீதியாக நவ கிரகங்களாக ஏற்படக்கூடிய பரிபூர்ண துன்பங்கள் விலகுவதற்காகவே இந்த 216 சூஸ் பண்ணோம். என்கிட்ட இன்னும் 100 சங்கு இருக்கு, வச்சிருக்கலாம். 136 வச்சிருக்கலாம், 136 வச்சிருக்கலாம். ஆனா இப்போ இந்த முருகன் கிட்ட வழிபடுற அத்தனை பக்தர்களுக்கும் ஏற்ற தாழ்வுகள். ஏற்றம் என்பது நமக்கு இனிப்பு மாதிரி எவ்வளவு சாப்பிட்டாலும் நமக்கு தெரியாது. ஆனா தாழ்வு என்பது நீ ஒரே சின்ன பச்சை மிளகாய் வடிச்சா எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அந்த அளவுக்கு தாழ்வு. ஒரு தாழ்வுன்றது கஷ்டங்கள் மன ரீதியாக, உடல் ரீதியாக, குடும்ப ரீதியாக, இந்த மாதிரி எல்லா விதமான கஷ்டங்களும் பரிபூர்ணமா விலகிறதுக்காகவே இந்த 9 கிரகத்துடைய சாட்சியாக 216 சங்கு கொண்டு இங்க முருகருக்கு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுது. அபிஷேக தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா விசேஷமாக பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை கற்பூரம், ஏலக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலக்காய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப விசேஷமான வாசனையாக பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதனால அப்படியேப்பட்ட தெய்வங்களுக்கு நம்ம இதெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணும்போது நறுமணங்கள், அந்த வாசனைகள் நறுமணங்கள் ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல்கள் வந்தா இறைவன் நாங்கள் தங்க மாட்டோம். ஒரு மாதிரி நறுமணங்கள் வரும். அந்த திரவியங்கள் ஜலத்துல கலந்து காலையில் சங்கு எல்லா சங்குக்கும் சங்குக்கு பூஜை பண்ணப்பட்டது. சங்கு பாத்தீங்கன்னா சமுத்திரத்துல இருந்து எடுக்கிறது. மகாவிஷ்ணு எங்க இருக்காருன்னா ஆழ்கடல்ல தான் இருக்காரு. முப்பெரும் தேவர்களுடைய பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகிட்டே சங்கு இருக்கு. நீ பாத்தீங்களா, சிவபெருமானுக்கிட்டே சங்கு இருக்கு, நீங்க மகாவிஷ்ணுகிட்டே சங்கு இருக்கு, பிரம்மாகிட்டே சங்கு இருக்கு. பூர்ணமாக மகாலட்சுமியே சங்குடைய வடிவம். சங்கு என்ன ரூபம்னா மகாலட்சுமியோட ரூபம் தான். நீங்க பாத்தீங்கன்னா 2 சங்கு, வலம்புரி சங்கு இடம்புரி சங்குக்கு என்ன சொல்றாங்க? வலம்புரி சங்கு என்பது மிகவும் ஆழ்கடலாக இருக்கக்கூடியது. மேல எடுத்தது கிடையாது. இப்ப நம்ம ஒரு சமைச்சிருக்கோம், மேலாக்க எடுத்தா அப்படி இருக்கும், ஒரு மாதிரி தண்ணியா இருக்கும். அதே அடியிலிருந்து எடுப்பதுனால கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதுதான் மேலாக இருக்கக்கூடியது இடம்புரி சங்கு. அந்த சங்கை நாம் எடுக்கும்போது அதுக்கு ஓரளவுக்கு பலன் கிடைக்கும். அதுவே ஆழ்கடலில் இருந்து நமக்கு எடுக்கக்கூடிய சங்கு அப்படின்னா அது வலம்புரி சங்கு. அந்த வலம்புரி சங்கு கொண்டு சுவாமிக்கு பெருமைனா சங்காபிஷேகம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம போய் கலந்துக்கலாம். அந்த சங்கு சுவாமி மேல ஜலம் சேர்க்கப்பட்டு அந்த ஜலத்தை நம்ம மேல தெளிக்கப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய எல்லா விதமான கர்மாக்களும் நம்மளை விட்டு விலகிறதா தான் இருக்கு. அப்படியேப்பட்ட சங்காபிஷேகம் இந்த சுவாமிக்கு நடந்து அந்த சங்காபிஷேகம் முடிஞ்சு அலங்காரத்தோட சுவாமி தரிசனம் பண்ற
அந்த அலங்காரம் அப்ப சங்கு எவ்வளவு 214 சங்க அபிஷேக தீர்த்தத்துடைய பவர் அப்படி சுவாமிக்கு உள்ளது. அதை திறக்கும் போது அது நமக்கு பிரதிபலிக்குது. அதனுடைய சக்தி நமக்குள்ள வரும்போது நாள்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப நாளா தீரல அப்படின்னு எதெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்த கிட்டிக்கு வந்து சொல்றீங்க. நமக்கு பலன் கிடைக்கும் பலன் கிடைச்சதுக்கு அப்புறம் சுவாமியை விட்டு விடுகிறோம். அப்படி எப்பவுமே பண்ணாதீங்க. மனிதனை பார்க்காதீங்க, கடவுளை பாருங்க. அர்ச்சகரை பார்க்காதீங்க, ஆலயத்தை பாருங்க, தெய்வத்தை பாருங்க. நமக்காக அந்த கடவுள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க அந்த கடவுளை போய் நம்ம தரிசனம் பண்ணணும். அந்த சுவாமி अंबिकानाथाय नमः ओम डंबाय नमः ओम महाडंबाय नमः ओम परमडंबाय नमः ओम शत्रुशंकारिणे नमः ओम वेदाय नमः ओम हरये नमः ओम शिवाय नमः ओम गौरीनंदनाय नमः ओम शिवपुत्राय नमः ओम षण्मुखाय नमः ओम दुर्गात्मने नमः ओम वेदवातात्मने नमः ओम वेदवर्णिकाय नमः ओम सक्तये नमः ओम सूरवाणे नमः ओम दंडाक्षये नमः ओम अमृतवर्षाय नमः ओम पूर्वनंदने नमः ओम शिवकर्मणे नमः ओम हदये नमः ओम धृतये नमः ओम द्रोहे नमः ओम सुब्रह्मण्याय नमः ओम सुब्रह्मण्यमूर्तये नमः नानाविधपुष्पाक्षिणीः समर्पयामि कंदगुरुवे नमः ஞானஸ்வரூபிணே ஏழுமையில் ஏழு முகம் ஒன்று ஈசனோடு ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறுமணியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குண்டலோகேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட சூரனை வதனம் முகம் ஒன்று வல்லியே மன உரிய வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் அருள வேண்டும் ஆதியார் நாச்சர அமர்ந்த பெருமானே ஓம் ராம் க்ளீம் க்ளௌம் ஸ்ரீ சரவணபவ சுப்பிரமணிய குகாய கண்டாய பழனியாண்டவர் சுவாமினே நமः கிருத்திகா நட்சத்திர உன்னத கால ராதர் உதயால் அபிஷேக பூஜை ஆராதன அலங்கார सर्वाभीष्टफल प्राप्ति सिद्धिरस्तु सर्व देह आरोग्यानां सर्व भक्तजनानां यजमानस्य मनोवांछा प्रकारेण पूर्ण देव प्राप्ति सिद्धिरस्तु शुभम् வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு ஆண்டவருக்கு சுவாமிக்கு குருவுக்கு சங்காரனுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆண்டவருக்கு கார்த்திகேயனுக்கு மயூரநாதன்னோ ஷண்முக பிரஜோதிய ஞானாய வேத ரூபாய மங்களம்